அவர் மரத்தின் கிளையில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த அந்த பிணத்தை தூக்கினார். தனது தோளில் தாங்கியபடி மீண்டும் கல்லறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். மீண்டும் வேதாளம் பேச ஆரம்பித்தது. விக்ரம், நீ மிகவும் பிடிவாதமாக இருக்கிறாய். விட்டுவிடாமல் ஒரே வழியிலே மீண்டும் மீண்டும் நடந்து நடந்து உனது அந்த குணத்தை நான் பாராட்டுகிறேன். மன்னர் நிதானமாக நடந்தபடி அமைதியாக இருந்தார். உனக்கு தெரியுமா, நீ நன்றாக கேட்கிறாய். உனக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தில் நிறைய மோசடி பேர்வழிகள் உள்ளனர். போலி குருக்கள், போலி தீர்க்கதரிசிகள், ஜோதிடர்கள் என விதியின் பெயரால் மக்களை ஏமாற்றும் மக்கள். பயனற்ற பரிகாரங்களை அதிக காசு வசூலிக்கும் ஏமாற்றுக்காரர்கள். ஆனால் கௌசிகன் எனும் இந்த ஜோதிடர் கொஞ்சம் வித்தியாசமானவர். அவரது கதை நம்மை விதி மற்றும் நேரம் பற்றி கேள்வி கேட்க வைக்கும். நன்கு கேள்விக்ரம். மகாதானபுரம் என்னும் செழிப்பான கிராமத்தில் திவாகர் என்னும் செல்வ வளம் மிக்க வியாபாரி வாழ்ந்து வந்தார். ஒரு மனிதன் விரும்பும் எல்லா விஷயங்களும் அவரிடம் இருந்தன. பணம், மரியாதை, ஒரு அழகான வீடு. அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள்தான் விலைமதிப்பற்ற மாலா, காலை நட்சத்திரம் போன்ற அழகுமிக்கவள்.